Student, good morning. Exercise 10.8 question number 7. Water at temperature 100 degrees C cools in 10 minutes to 80 degrees C in a room temperature of 25 degrees C. Find the temperature of water after 20 minutes. Time when the temperature 40 degrees C. அதாவது 100 டிகிரிஸில் இருக்கக்கூடிய வாட்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் 80 டிகிரிஸியாக என்ன சார் ஆகுதுன்னா சேஞ்சஸ் ஆகுது. அதோடைய ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி சி. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாட்டருடைய டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறான். ஓகே, டைம் வென் த டெம்பரேச்சர் 40 டிகிரி சி. 40 டிகிரி சிக்கு அப்புறம் டைம் என்ன, டெம்பரேச்சருடைய டைம் என்ன அப்படிங்கிறது கேட்குறான். ஓகே, இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, லெட் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. லெட் டி பி த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர். let T be the temperature of water. Let T be the temperature of water at any time T. At any time T. Okay. அப்போ dt by dt proportional to T minus S. Okay. அப்போ dt by dt is equal to K into T minus S. K into T minus S. K into T minus S. Okay. So, அப்போ T minus S இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன சார் வரும்? dt divided by T minus S is equal to K into dt. K into dt. Okay. அப்போ both side integrate பண்ணலாமா? Integral dt divided by T minus S is equal to K into integral dt. K into integral dt. அப்போ integral 1 by T னா log T யா? என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். log base E T minus S is equal to KT plus C. KT plus C. Okay. அப்போ both side expansion எடுக்கலாமா? E power log E base T minus S is equal to E power KT plus C. அப்போ E power log E வை ஏன்னு எழுதலாமா? என்ன வரும்? T minus S is equal to E power KT plus C. E power KT plus C. S அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர். அப்போ ரூம் டெம்பரேச்சரோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா T minus 25 is equal to E power KT into E power C. அப்படி எழுதலாமா? அப்போ finally we get T is equal to 25 plus C e power KT. C e power KT. Where C is equal to E power C. Where C is equal to E power C. Okay. So, next at T is equal to 0. At T is equal to 0 na temperature T is equal to 100. Temperature T is equal to 100. அப்போ 100 is equal to 25 plus C. 100 is equal to 25 plus C. அப்போ C is equal to 75. C is equal to 75. அப்போ T is equal to எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 25 plus 75 E power KT. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, அட் T is equal to 10, T is equal to 80. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ சார் ரெடியூஸ் ஆகுதுன்னா 80. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன சார் வரும்? 80 is equal to 25 plus 75 E power 10k. E power 10k. Okay.
அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 55 இஸ் ஈக்குவல் டு 75 இ பவர் 10k இ பவர் 10k. அப்போ இ பவர் 10k இஸ் ஈக்குவல் டு 11/15. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிஷன் அட் t இஸ் ஈக்குவல் டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ சார் டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் t இஸ் ஈக்குவல் டு 25 plus 75 e power 20k e power 20k is equal to 25 plus 75 into e power 10k the whole square is equal to 25 plus 75 into 11/15 into 11/15 11/15 into 11/15 is equal to 25 plus 1 21 divided by 3. Take cross multiplication. என்ன சார் வரும் அப்படின்னா 25 plus 40.33 40.33 t is equal to 65.33 65.33 temperature of water after 20 minutes. Temperature of water after 20 minutes is 65.33 degree C approximately. இது first substitution உண்டான ஆன்சர். அடுத்தது substitution number 2. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. substitution number 2 போனா equation number 2 implies e power 10k is equal to 11/15. Next, log e power 10k is equal to log 11/15. ஸோ அப்போ இது வந்து எப்படி சார் எழுதலாம்னா ஃப்ரெண்டில் கொண்டு வந்துடலாம். 10k னா log e ஓட வேல்யூ 1 டைரெக்டாக எழுதிடுறேன். 10k into 1 is equal to இதோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டான் -0.3101 அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இந்த 10 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைட் ஆகுமா. k is equal to -0.3101 divided by 10. ஓகே, 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன சார் ஆகும். k is equal to -0.03101. okay, at t is equal to 40. equation number 1ல substitute பண்ணா 40 is equal to 25 plus 75 e power kt okay. அப்போ 15 is equal to 75 e power kt. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 15th டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம். அப்போ 1 is equal to 5 e power kt. அப்போ 1 by e power kt is equal to 5. மேலே கொண்டு போனால் e power minus kt is equal to 5. e power minus kt is equal to 5. ஓகே, போத் சைடில் log எடுக்கலாமா. இப்போ என்ன வரும், log base e power minus kt is equal to log 5. ஓகே, போத் சைடு log கேன்சல் ஆகிட்டா மீதி என்ன இருக்கும், minus kt into 1 is equal to log 5 is equal to log 5 minus k ஓட வேல்யூ -0.03101 t is equal to 1.6094. ஓகே, அப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ டீயோட வேல்யூ என்ன சார் கிடைக்கும், t is equal to 1.6094 divided by 0.03101 into 10,000 into 10,000 divided by 10,000. ஓகே, அப்போ என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா
1,60,940 divided by 3,101. அப்போ T is equal to 51.89. 51.89. The time when temperature 40 degrees அப்புறம் எவ்வளோ டைம்ஸ் ஆர் அப்படின்னா 51.89 minutes approximately. அப்போ வேர்டிங்கில் சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா டைம், ஓகே, டைம் when temperature is 40 degrees C is 51.89 minutes approximately. Okay student, thank you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.